Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamran's Kitchen. இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வெட்டிங் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெட்டிங் எங்க நடக்குதுன்னா ராஜபாளையத்துல தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். இந்த கல்யாணம் early morning நடக்கறனால நாங்க முந்தின நாளே வந்துட்டோம். முந்தின நாள் வந்து ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா நாங்க போயில தான் பொண்ணு என்டர் ஆனாங்க. பயங்கரமா வெடிலாம் போட்டு வெடிச்சிட்டு மாசா என்ட்ரி கொடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போனோம். இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கே 3 hours ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனா நாங்க போனதுக்கு பொண்ணு வர்றதுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தவ மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஏற்கனவே நாங்க ராஜபாளைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணம் வந்து இந்த பொண்ணோட அண்ணனுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு. அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த கல்யாணம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணோம். குறிப்பா சனாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஜெண்ட மேளம்லாம் வச்சிருந்தனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பொண்ணு வந்து என்டர் ஆகலே நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த பொண்ணோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கசின்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையன் வந்து பொண்ணோட அண்ணன் பையன். ஒரு இடத்துல இருக்கவே இல்லை. துருன்னு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு ஃபோட்டோ எடுப்போன்னு பார்த்தா முடியவே இல்லை. சனாவும் விரட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சுத்தமாக அந்த பையன் நிற்கவே இல்லை. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தான் அந்த பையன். அப்படியே நாங்கள் ஸ்டேஜுக்கு என்ட்ரானோம். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போயிட்டாங்க. சரி நம்மளும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்களும் சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து வெஜ்ஜு தான் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு பிரியாணி, அது மாதிரி ஸ்வீட்டில் 3 வெரைட்டி ஸ்வீட் வச்சுருந்தாங்க. ஜிலேபி, குலாப் ஜாமுன், அப்புறம் வந்து ரசகுல்லா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி சாப்பாடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. கருப்பட்டி அல்வாலாம் வச்சுருந்தாங்க. புரோட்டா, கோதுமை புரோட்டா கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பெசரட் தோசை. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து மெனு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதோட நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அவங்களே ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ரூம் வந்து நல்ல பெருசாகவே இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. சனாவுக்கு தான் என்னம்மா மிட் நைட்டில் ஒஸ்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அதோட கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். இதான் அந்த ரூம்பு. அதுக்கப்புறம் அங்கே அந்த ரூம்லே பால்கனி இருந்துச்சு. இந்த பால்கனிலேருந்து பார்க்கையில் அந்த மலையெல்லாம் பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஹோட்டல் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோம். அதனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ரூம் எல்லாமே. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம்.
இந்த டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டோர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மண்டபத்தோட டோரு. இந்த மண்டபத்தோட பேர் திருமலை திருப்பதி தேவஸ்தான மண்டபம். இந்த டோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக பிராஸ்லேயே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போகையிலே நல்ல ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நாங்களும் இந்தாண்டான் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அதோட கிளம்பி போனோம். நாங்கள் போனப்பயே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல க்ரௌடாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு இடமா தேடி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் போயிட்டு வீடியோ எடுத்தோம். என்ன ஒன்று, இந்த வீடியோ தான் சரியாக எடுக்க முடியல. அந்த லைட்டிங்லாம் கொஞ்சம் கிளார் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்லாம் பாதி பேர் மறைச்சிட்டு இருந்தாங்க. எங்களால் சரியாக அந்தளவுக்கு எடுக்க முடியல. பாதி இது டிவியிலே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி இவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஒன்றை கூட மிஸ் பண்ணல. அது மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணோட அப்பாலாம் பிங்க் கலரில் வேஷ்டி கட்டியிருந்தாங்க. அந்த தலைப்பாகையெல்லாம் பிங்க் கலரில் கட்டியிருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. நானும் சொன்னாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி இது வீடியோ எடுக்க முடியல. போன தடவை நாங்கள் கல்யாணத்துக்கு போயில ஃபுல்லாக எடுத்தோம். இந்த தடவை கொஞ்சம் தான் எடுக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பொண்ணோட அண்ணன் வந்து மாப்பிள்ளையை அப்படியே ஸ்டேஜில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. மணமேடையை சுற்றி கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. வாங்க இப்போ ஃபுல்லாக கல்யாண ஃபங்க்ஷன் பார்க்கலாம்.
கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கையில் இடையில வந்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. சனா கேட்டுச்சு, என்னம்மா கீழே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. நான் சொன்னேன் மாப்பிள்ளை கோச்சிட்டு வந்துட்டாங்கன்னு. உடனே சனாவுக்கு பயமாயிருச்சு, என்னம்மா கல்யாணத்துலேருந்து கோச்சிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்டுச்சு. நான் சொன்னேன், இல்லை அது அவங்களுடைய சடங்கு, அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சமாதானம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம், அப்படி தான் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னு தான் சனாவுக்கு நிம்மதியாச்சு. சீரியஸாகவே சனாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. Dito.